சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சென்னை தாம்பரம் அருகே மண்ணை சலித்து மணலாக மாற்றி விற்பனை செய்யும் கொடூரம் நியூஸ் தமிழ் கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக கட்டிடங்களின் உறுதித்தன்மை பாதிக்கப்படலாம் என வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சுப்ராம் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுப்ராமன், வணக்கம். தற்போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மணலை சலிச்சு மண்ணு சலிச்சு மணலா விற்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க வல்லுநர்கள். மேலும் இது உறுதித்தன்மை பாதிக்கப்படும், அதாவது கட்டிடங்களின் உறுதித்தன்மை பாதிக்கப்படும் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. எத்தனை காலமாக இது நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். சென்னை தாம்பரத்தை அடுத்த பம்மல் இந்த பகுதியில தான் அதாவது சாதாரண இந்த சவுடு மண் அதே போல சாதாரண மண் ஆகியவற்றை எடுத்து சலித்து மணலாக மாற்றி விற்பனை செய்யக்கூடிய ஒரு சம்பவம் என்பது அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் வீடு கட்டுவதற்கு அதிகமாக, அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமாக பயன்படுத்துவது மணல். ஆனால் தற்பொழுது ஆற்றிலிருந்து மணல் அள்ளுவதற்கு தடை இருக்கிறது. அதே போல பல்வேறு காரணமாக இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய மணலுக்கு பதிலாக, அதாவது குவாரிகளில் இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பாறைகள் மூலமாக தயாரிக்கப்படும் எம்சாண்டை தான் தற்பொழுது அதிகமான அந்த கட்டிடங்களுக்கு நாம் பயன்படுத்தி வருகிறோம். கிட்டத்தட்ட 90% அளவிற்கு மக்கள் எம்சாண்ட் பயன்பாட்டிற்கு மாறிவிட்டார்கள். இருந்தாலுமே கூட அந்த மணல் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த ஈர்ப்பு என்பது இன்னமும் குறையவில்லை. மணல் கிடைத்தால் அதை அதிக விலையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வாங்கி மக்கள் அதை தங்களுடைய வீடுகளை கட்டுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மணலுக்கு பதிலாக செயற்கையாக மணலை உருவாக்கி அதை மக்களிடம் விற்பனை செய்யக்கூடிய இந்த கும்பல் தற்பொழுது தாம்பரம் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே செயல்பட்டு வருவதாக தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மணல் என்பது இயற்கையாக ஆறுகளில் தண்ணீர் செல்லும் பொழுது அதன் வழியாக இயற்கையாக உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த கனிமத்தை வீடுகளுக்கு பயன்படுத்தினால் வீடு தன்மை என்பது உறுதியாக இருக்கும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இப்படி சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஏரி மண், அதே போல இந்த வாய்க்கால் தோன்றும் பொழுது கிடைக்கக்கூடிய மண் உள்ளிட்டவற்றை எடுத்து வந்து ஜேசிபி மூலமாக அதை ஜல்லடை வைத்து சலித்து அதில் தண்ணீர் விட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நீக்கிவிட்டு இயற்கையாக எப்படி ஒரு ஆற்றிலிருந்து மணல் அள்ளினால் கிடைக்குமோ அதுபோல இந்த செயற்கையாக மணல் என்பது உருவாக்கப்படுகிறது. இந்த மணலை கொண்டு அடுக்குமாடி குடியிருப்போ அல்லது வேறு ஏதேனும் பணிகள் மேற்கொண்டால் அதனுடைய தன்மை என்பது உறுதியாக இருக்காது. அதற்கு உத்தரவாதம் என்பது கொடுக்க முடியாது என்றுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த அதாவது பொருளாதார வல்லுநர்கள், அதே போல அந்த கட்டிட நிபுணர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதே போல இந்த கும்பலை பொறுத்தவரைக்கு அங்கு பல அதாவது ஒரு நிறுவனம் போல அங்கு பல்வேறு நபர்கள் வேலை செய்கிறார்கள். ஒவ்வொருவருமே தொடர்ச்சியாக இந்த பணிகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை மணலுக்கு பதிலாக செயற்கையாக மணலை உருவாக்கி பொதுமக்களிடையே விற்பனை செய்யக்கூடிய ஒரு அவலம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் எம்சாண்டுடன் இந்த மணலை கலந்து அதன் மூலமாக அதையும் விற்பனை செய்வது, அதே போல மணல் இயற்கையாக தெரிய வேண்டும் என்பதற்காக வேதிப்பொருட்கள் அதில் கலக்கப்படுகிறது. அதாவது அதற்கு குறிப்பிட்ட வேதிப்பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. அதை அதாவது செயற்கையாக தயாரிக்கக்கூடிய மணலோடு கலந்துவிட்டால் இயற்கையாக ஆற்றிலிருந்து நாம் அள்ளக்கூடிய மணலுக்கும் செயற்கையாக தயாரிக்கக்கூடிய மணலுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது. இரண்டுமே ஒரே அந்த அளவில் தான் நாம் பார்ப்பதற்கு ஒரே அளவில் நன்றாக இருப்பது போன்றுதான் தெரியும். ஆனால் பொதுமக்கள் இப்படிப்பட்ட அந்த மணலை வாங்கும் பொழுது கவனமாக, அதாவது அதே போல அந்த மணல் உறுதித்தன்மையோடு இயற்கையாக கிடைக்கக்கூடிய மணலா அல்லது அதில் வேறு ஏதேனும் வேதிப்பொருட்கள் கலந்திருக்கிறார்களா, இதன் மூலமாக நம் கட்டிடங்களோ அல்லது வீடுகளோ கட்டினால் நம்முடைய வீடு உறுதித்தன்மையாக இருக்குமா என்பதை பொதுமக்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டிட நிபுணர்கள் சொல்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது சென்னை தாம்பரம் அதே போல பம்மல் திருநீர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியை பொறுத்தவரைக்கு சென்னைக்கு அவுட்டர் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் தான் நாம் ஏற்கனவே மேலே குறிப்பிட்டுள்ள பகுதிகள். அங்கு பல ஆண்டுகளாக இந்த கிரஷர் அதே போல இந்த கல்குவாரிகள் உள்ளிட்டவை இயங்கி வந்தன. தற்பொழுது அதற்கெல்லாம் ஒருபடி மேலாக போய் தற்பொழுது செயற்கையாக மணல் தயாரிக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு அவ்வப்பொழுது ஏற்பட்டாலுமே கூட அந்த தண்ணீரை கொண்டு ஒரு செயற்கையாக மணல் தயாரித்து அதை பொதுமக்களிடையே, அதாவது ஒரு யூனிட் எம்சான் குறிப்பாக ஒரு 4000 செல்கிறது என்றால் மணல் அதை விட 2 மடங்காக தான் தற்பொழுது விற்பனையாகி வருகிறது. ஒரு யூனிட் மணல் 8000 ரூபாய்க்கு கிடைக்கிறது. நாம் இதற்கு முன்பாக வீடு கட்டும்போது மணலை கொண்டு பயன்படுத்தினோம். இப்பொழுது அனைவருமே இந்த எம்சாண்டுக்கு மாறிய காலத்தில் நமக்கு மணல் கிடைக்கிறது, அதன் மூலமாக நாம் பயன்படுத்தலாம் என்று பொதுமக்கள் அந்த மணல் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் காரணமாக அதை அதிகமாக
வாங்குகிறார்கள். அப்படி வாங்கி வீடு கட்டும்பொழுது அந்த வீடுகளில் விரிசல் ஏற்படுவதும் அதே போல அந்த வீடு உறுதித்தன்மை இல்லாமல் இருப்பதும் பல இடங்களில் நிகழ்ந்திருக்கிறது. இதுபோன்று பொதுமக்கள் அந்த மணலை வாங்கும் பொழுது அதனுடைய உறுதித்தன்மையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இப்படி அந்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் இதுபோன்ற அந்த சம்பவம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கனிம வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று ஆய்வு செய்து அவர்கள் செய்வது நியாயமான செயலா அல்லது அப்படி தயாரிக்கக்கூடிய மணல் அதாவது வீடு கட்டுவதற்கும் அல்லது கட்டிடம் கட்டுவதற்கும் உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கனிம பொருளா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடையே தெரிவிக்கிறார்கள். அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்களை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல பொதுமக்களும் அதாவது வியாபாரிகளும் வாங்கும் பொழுது அதனுடைய உறுதித்தன்மையை தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும் என்றுதான் நமக்கு அங்க இருக்கக்கூடியவர்கள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இயற்கையாக ஒரு பொருளை அதாவது இப்ப ஏற்கனவே பல விஷயங்களில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளுக்கு மாற்றாக செயற்கையான பொருட்கள் நிறைய வந்துவிட்டன. ஆனால் நாம் வாழக்கூடிய வீடு அதே போல நாம் அனைவருமே வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டிடம் உள்ளிட்டவற்றை கட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு அந்த கனிம பொருள் என்பது மணல் தான். அந்த மணலிலுமே கூட இப்படி செயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய மணலால் அதோடைய உறுதித்தன்மை இருக்காது. அதை முழுமையாக ஆய்வு செய்து கட்ட வேண்டும் என்றுதான் அனைவருமே அதாவது பொருளாதார நிபுணரும் அதே போல கட்டிட நிபுணர்களும் அந்த தகவலை நமக்கு தெரிவிக்கிறார்கள். நிச்சயமாக சுப்ராமன், மணல் என்பது ஒரு கட்டுமானத்திற்கு முக்கியமான ஒன்று. அதுல செயற்கையா மணல் உருவாக்கப்படுது, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.